எவ்ளோ பெரிய வீடு. டேய் நான் கூப்பிடுறேன்டா. அம்மா அரவிந்த் வாங்கம்மா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. உங்க அப்பா அம்மா எங்கப்பா? முதல்ல அவங்கள பார்க்கணும். இதோ கூப்பிடுறேம்மா. அப்பா நீங்களா அரவிந்தோட அப்பா? மாப்ள அங்க இருக்காருமா. என்ன மாப்ள இங்க நிக்கிறீங்க? சும்மாதான் மாமா. அப்பா இவங்க தான் பாரதியோட அப்பா, அம்மா, மாமா, சித்தி, சித்தப்பா. வணக்கம். 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 இவங்க தான். வணக்கம். மாப்ள இது அப்பா இது அம்மான்னு சொல்லிதான் தெரியணுமா? அதான் பார்த்தாலே தெரியுதுல. அதான் ஜாடையிலே தெரியுதே. நீங்க உங்க அம்மா மாதிரி மாப்ள. என்ன கொஞ்சம் கலர் கம்மி, ஆனா அதே கலர். கல்யாணத்துக்கு முத நாள் தான் உங்க 2 பேரும் பார்க்கணும்னு இருக்கு சம்பந்தி. ஆமா, எப்ப கேட்டாலும் நீங்க 2 பேருமே வெளிநாடு போயிருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்கன்னு தான் மாப்பிள்ள சொல்லிட்டே இருப்பாரு. நான் கூட கோவமா கல்யாணத்துக்காவது வருவாங்களான்னு கேட்டேன். நல்ல வேளையா கல்யாணத்துக்கு முதல் நாளே வந்துட்டாங்க. டேய் சும்மா இருடா. நம்ம உள்ளூருக்குள்ள வியாபாரம் பண்றோம், அவங்க வெளிநாட்டுல தொழில் பண்றாங்க. நேரம் கிடைக்கும் போது தான்டா வர முடியும். நீங்க ஏதோ தப்பா. அட விடுங்க. இது என்ன பெரிய குத்தமா? கல்யாணத்துல இருந்து 4 நாள் உங்க வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு எங்க கூட தங்கி இருந்துட்டு தான் போகணும் சொல்லிட்டேன். ஆமா சம்பந்தி, கண்டிப்பா நீங்க தங்கி இருந்துட்டு தான் போகணும். ஏய், பெரிய சொத்துக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. பணக்காரத்தனம் உடம்புலயே தெரியுதுல. அப்படிதான் தெரியுது. அந்த அம்மாவுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுதுங்க. முகத்துல ஒரு சந்தோஷமே அவங்களுக்கு இல்லைங்க. பாருங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஓவியம் மாதிரி இருக்கீங்க. நான் கூட என் பொண்ணு காதல் அது இதுன்னு சொன்னதும் சாதி சனம்லாம் தூத்துற மாதிரி ஏதாவது நாகரிகம் இல்லாத குடும்பமா போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். நான் கும்பிடுற கருப்பு சாமி என்ன கைவிடல. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்னமா இது? போ. போமா. என்ன இப்படி தனியா நிக்கிறீங்க? 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. என் பொண்ண ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்க வாயால நல்லதா நான் வார்த்தை சொல்லுங்க. சம்பந்தி பொண்டாட்டிக்கு பயப்படுவாரு போல. பக்கத்துல வந்து நின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. விடுடா, வீட்டுக்கு வீடு வாசப்படிடா. ஊர் உலகத்துல எங்க சுத்தி வந்தாலும் பொண்டாட்டிக்கு பயப்படாத புருஷன் இருக்கவே மாட்டான்டா. மாப்ள நீங்க இந்த பக்கம் வாங்க. அட வாங்க மாப்ள. அது வந்து நான் இல்ல நாங்க இல்ல இல்ல இருங்க இருங்க. என்ன சொல்ல வரீங்க? இப்பதான் ஊர்ல இருந்து வந்தோம், உள்ள போய் ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்ல போறீங்க அதானே? ஆசீர்வாதம் பண்றதுக்கு மனசு இருந்தா போதும், இடம் முக்கியம் இல்ல. பாரதி போமா, அத்தம்மா கிட்ட ஆசீர்வாதம் போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சம்பந்தி வெளிநாட்டுல தொழில் பண்றவர்ல, அதனாலதான் இந்த கால்ல விழுற கலாச்சாரம்லாம் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாரதி நீ உங்க அத்தையை கட்டி பிடிச்சுக்கடா. உன் அத்தை தானே. தேங்க்ஸ்மா. லட்சணமா பொண்ணுக்கு தாய்மாமன்களா போய் சமையலுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் போய் பாருங்க போங்க. ஏய் மருது, நீ பாண்டிய கூட்டிட்டு ஐயனார் கோவில்ல நமக்கு பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க. போ. சம்பந்தி நீங்க வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க மாப்ள, வாங்க போலாம்.
சமந்திமா வாங்க, ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க, பேக் கொடுங்க. வாங்க. எதுக்கு? வாங்க. இல்ல எங்க? வாங்க 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 சம்பந்தி. சம்பந்தி, இந்த ஊர்லயே நம்ம வீடு தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வீடு. 40-50 காருக்கு மேல வெளியில நிறுத்தலாம். ஒரே நேரத்துல 200 பேரை உட்கார வச்சு சாப்பாடு போடலாம். நான் பெத்து வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு இல்ல, அதனால வசதியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வீட்லயே கல்யாணத்தை வச்சிருக்கேன். நீங்க வாங்க, உள்ள வாங்க. போமா சம்பந்தி, இதுதான் நீங்க தங்க போற ரூம். பாத்துக்கோங்க. இவங்கதான் நம்ம சம்பந்தி. ஆமா அக்கா, யாருக்கா இது? பார்க்க தேவதை மாதிரி இருக்காங்க. எங்க கண்ணு வைக்காதீங்க, இவங்க சம்பந்தி அம்மா. நீங்க வாங்க, இல்லன்னா இவங்க கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க. வாங்க. வீடு பிடிச்சிருக்குங்களா? வாங்க. சம்பந்தி, நீங்க சிட்டில வசதி வாய்ப்போட வாழ்ந்திருப்பீங்க. இங்க வசதி எல்லாம் அப்படி இப்படிதான் இருக்கும். இந்த வீட்லயே இருக்கிறதுலே பெரிய ரூம் இதுதான். நீங்களும் சம்பந்தி அம்மாவும் இங்கேயே தங்கிக்குங்க. அது வந்து நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து சம்பந்தி அம்மா, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ சங்கடப்படுறீங்கன்னு. எங்க வரவேற்புலயோ கவனிப்புலயோ ஏதாவது குத்தம் குறை இருந்தா சொல்லிடுங்க, நாங்க அதை சரி பண்ணிக்கிறோம். அது 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 வந்து நான் எப்படி? என்னங்க நீங்க வார்த்தையை மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு பிடிக்கலன்னா முகத்தை பார்த்து நேருக்கு நேரம் சொல்ல வேண்டியதானே? இல்ல எவன்டா இவன்? முட்டா பைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி அரசல்ல பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் உன்னை போய் சமையல் வேலையை தானே பார்க்க சொன்னேன். எங்க சம்சாரத்தை விட்டுட்டு தான் மாமா வந்திருக்கோம். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் வார்த்தை கடுசாதான் வருது. 2 பேரும் மரியாதையா வாய பொத்திக்கிட்டு இருங்க, இல்ல 2 பேர் நாக்கையும் இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். என்ன பேசவே விடாம இவங்களா பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? என்ன மாமா எங்களை திட்டுறீங்க? அவங்க தானே பொண்ணை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. டேய், அவங்க சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி உரண்டை இழுக்க பாக்குறீங்களா? வேணாம், நல்ல காரியம் நடக்குதுன்னு பாக்குறேன். இல்லனா உங்க 2 பேரையும் அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது என் பொண்ணோட வாழ்க்கை, நானே பேசிக்கிறேன். சம்பந்தி அம்மா, உங்களுக்கு என் பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? சொல்லுங்க. என்னங்க நீங்க பிடிக்காமல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்போம். எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். நாங்க சிட்டில வாழ்ந்தவங்க, இங்க இருக்கிறது கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும்னு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களோ என்னவோன்னு சொல்ல வந்தாங்க லட்சுமி மேடம். என்னது மேடம்? அட என்னங்க நீங்க எல்லாத்துக்கும் கேள்வியை கேட்டுக்கிட்டு? என் வைஃப செல்லமா மேடம்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். சரி சரி, எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் ரெடி ஆகுங்க. கல்யாணத்துல நிறைய சோலி கிடக்கு. போங்க. சரி, வாங்கடா. வாடா. போ. உங்களுக்கு தனியா சொல்லுமா? நீங்களும் போங்க. சம்பந்தியம்மா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ மேல நாங்க உயிரையே வச்சிருக்கோம். சொத்து சுகம் காசு பணத்துல குறை இல்லாம நாங்க பாத்துக்கலாம். அவ மனசு நோகாம நீங்க தான் காலத்துக்கும் பாத்துக்கணும். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? சொல்லுங்க 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 சம்பந்தி, சம்மதம் தானே? சொல்லுங்க. என் ஒரே பொண்ணு பாசமா வளர்த்துட்டேன். பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டாதீங்க சம்பந்தியம்மா. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு சம்மதம் தானே? சொல்லுங்க, உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் சம்மதம். அப்பா, இது போதும். எனக்கு இது போதும் சம்பந்தி, இது போதும். அரவிந்த், என்ன நடக்குதுங்க?
அவங்க பாட்டுக்கு வந்து என்ன உன் அம்மாவா நினைச்சுக்கிட்டு சம்மந்தி சம்மந்தின்னு என்ன பேச விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ மறுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி அமைதியாவே நின்னுட்டு இருக்க. சாரிமா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னது சின்னது பெருசுன்னு? என்ன உன் அம்மாவா மட்டும் நினைக்கலடா, இவர் பொண்டாட்டியா நினைக்கிறாங்க. இது வெளியில தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் சார், அவன் தான் ஏதோ சின்ன பையன் கல்யாணத்துல இருக்கிற ஆர்வத்துல போய் சொல்றான்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? அவங்க சொன்னதோ இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருந்தீங்க? என் வைஃப்னு நான் கூசாம சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா அப்படி பேசியிருப்பீங்க. உங்களுக்கு யார் சார் அனுமதி கொடுத்தது என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? மேடம் மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். நான் எதுவும் பர்பஸா சொல்லல. அவங்க உங்களை அரவிந்தோட அம்மான்னு நினைச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவா நடிக்கிற ஆள் வேற கிடைக்கல. அதான் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு. அதுக்கு வைஃப்னு சொல்வீங்களா? அம்மா இல்லம்மா, சாருக்கும் இதுக்கும். இத பாரு அரவிந்த், உன்னை ஆக்சிடென்ட் பண்ண என் பையனை போலீஸ்ல மாட்ட விடாம நீ காப்பாத்துன. அதனாலதான் இன்னைக்கு என் பையன் நிம்மதியா மும்பைல இருக்கான். அதுக்காக நான் உனக்கு 1000 தடவை நன்றி சொல்றேன். ஆனா இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு தலையே சுத்துது, கேவலமா இருக்கு. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருக்க மாட்டேன். ஆமா அம்மா 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 ப்ளீஸ்மா, அவசரப்படாதீங்கம்மா. ப்ளீஸ்மா, அவசரப்படாதீங்கம்மா. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ அரவிந்த், ஏன்டா இப்படி பண்ற? இது பாரு, என்னோட பையன் வாழ்க்கைக்கு உதவி செஞ்ச நன்றி கடனுக்காக நான் என் உயிரை வேணாலும் தரேன். ஆனா இது மான பிரச்சனை. நான் இல்ல, என்னோட சூழ்நிலையில இருக்கிற வேற எந்த பொண்ணும் ஒரு காலம் இதுக்கு சம்மதிக்க மாட்டா. சரிம்மா, அப்ப போங்க. என் சுயநலத்துக்காக உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. நீங்க கிளம்புங்க. இது என் பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கம்மா, நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். சொன்னா கேளு அரவிந்த். எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் கல்யாணம் நடக்க போகுது. அவசரப்பட்டு நீயே கெடுத்துக்காரு. சாரி சார், அம்மாவை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க நான் விரும்பல. என்ன சொந்த பந்தம் இல்லாத அனாதைன்னு தெரிஞ்சா இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதானே? என்னடா? பரவாயில்ல சார், நீங்க வாங்கம்மா, நம்ம போலாம். டேய், அவங்கள அனுப்பிட்டு நீ என்னடா பண்ண போற? நீ என்ன பண்ண போற? நம்ம பிரச்சனைக்குள்ள இவங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்டாங்க பாரதி. அதான். அதுக்கு இப்ப அவங்கள ஊருக்கு அனுப்ப போறியா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத பாரதி, நான் வேற ஒரு அம்மாவை ஏற்பாடு பண்ணிட்டேன். அடச்சி, முட்டாளாடா நீ. இவங்க அம்மாவா நினைச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் இது என் அம்மா இல்ல, கல்யாணத்துக்கு வந்தவங்கள நீங்க என் அம்மான்னு தப்பா நினைச்சிட்டீங்க. இவங்க தான் என் அம்மான்னு இன்னொருத்தவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டுவியா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எங்க அப்பா சொந்த பத்து இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாரு. நீ ஒரு சொந்த பந்தம் இல்லாத அனாதைன்னு தெரிஞ்சது கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, உடனே நிறுத்திடுவாரு. எனக்கும் தெரியும் பாரதி, என் விதி. நான் யாரும் இல்லாத அனாதையாவே வாழ்ந்து சாகணும்னா அப்படியே நடக்கட்டும். அதுக்காக லட்சுமி அம்மாவை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. என்னடா இவ்ளோ சாதாரணமா கல்யாணம் நின்னு நிக்கட்டோங்கற? என்னையும் என் குடும்பத்தையும் நினைச்சு பாத்தியா? ஊரே கூட்டி எங்க அப்பா தடபுடல கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காரு. இப்ப வந்து தான் பொண்ணு லவ் பண்ண பையன் ஒரு அனாதை, அவன் போய் சொல்லி ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு கல்யாணம் நின்னா அந்த அவமானத்துல எங்க அப்பா போய் சேர்ந்துருவாருடா. இத
இது சிட்டி இல்ல அரவிந்த், இது கிராமம். கண்ணு காது மூக்கு வச்சு பேச உயிரோட சாகடிச்சிருவாங்க. முதல் முறையா உன்னை ஏண்டா காதலிச்சோன்னு இருக்கு அரவிந்த். நம்ம நேசிக்கிறவங்களால ஏற்படுற அவமானம் தான் மிகப்பெரிய வலி. அந்த வலி காலத்துக்கும் போகாது. எனக்கு அப்படி ஒரு வலியை கொடுத்துட்டடா அரவிந்த். என் கல்யாணத்தை பார்க்க என் சொந்த பந்தம் எல்லாம் கூடி நிக்குது. அவங்க என் சாவ பார்க்கட்டும். மடி நில்லுமா. இந்த கல்யாணம் நடக்கும். அரவிந்துக்கு நான் தான் அம்மா, அவர்தான் அப்பா. வாழ வேண்டிய ஒரு பொண்ணு சாக கூடாது, சாக கூடாது. அம்மா ரொம்ப நன்றிம்மா. அண்ணன் அண்ணிங்க 2 பேரும் அந்த தாமரத்தட்டில் கால் வைங்க. அது மாதிரி சம்பந்தியும் சம்பந்தி அம்மாவும் அந்த தாமரத்தட்டில் கால் வைங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு இந்த பக்கம் வாங்க. அட என்ன சம்பந்தி, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? வாங்க இந்த பக்கம் வந்து நில்லுங்க. பயப்படாம வந்து நில்லுங்க. ரெண்டு பேரும் வலது கால தட்டுல வைங்க. வாங்க.